அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராஜம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க சின்னதா ஒரு அன்னசத்திரத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு வர சொந்த பந்தங்க, வழிப்போக்கர்கள் எல்லாரும் அங்கதான் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா ராஜம்மாவுக்கு பணத்தாசை அதிகம் அப்படிங்கறதுனால கொஞ்சமா சாப்பாடு போட்டு அதுக்கு அதிகமா பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில 8 மணி இருக்கும். ராஜம்மா அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருந்த கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்த கனகா அங்க வந்தா. கனகா ராஜம்மா கிட்ட வந்து, என்னக்கா இன்னும் சமையல் வேலைய ஆரம்பிக்கல போல தெரியுதே, இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சே, நம்ம ஊர்ல சந்தைல அப்ப நிறைய பேர் உங்க வருவாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ராஜம்மா, ஆமா கனகா, எனக்கு காலையில எழுந்துச்சு சமையலுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். சுட சுட சோறும் சாம்பாரும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கூட தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாவும் வத்தலும் செய்ய போறேன். வரவங்க எல்லாரும் இங்க தான் வரணும். அது என்னவோ உண்மைதான்க்கா. ஆனா முந்தா நேத்து என் சொந்தக்காரங்க வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. ராஜமாமா சாப்பாடு போட்ட நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன விலை கொஞ்சம் அதிகம். சோறு கம்மியா தான் போட்டாங்க, ஆனா காசு மட்டும் நிறைய வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரியா போச்சு. உனக்கு தெரியாத கனகா, இப்பெல்லாம் அரிசிக்கு என்ன விலை? அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய், ஏன் அடுப்பு பத்த வைக்கிற விறகு கூட விலை அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் 4 காசு வசூல் பண்ணலனா இந்த கடையை நடத்த முடியுமா? அதுக்கு கனகா, அப்படி இல்லக்கா, வயிறார சாப்பாடு போட்டாதானே அதுக்கான புண்ணியமும் கிடைக்கும். ஆனா நீ அந்த கிண்ணத்துல அழுந்து அழுந்து போட்டுக்கிட்டு இருக்கியாமே, அது பேசாம இன்னும் கொஞ்சம் அதிகமா போடலாம் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கோவமா, ஏன் கணக்கு எனக்கு தெரியும் கனகா, அதை நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போ போ, உன் வேலை ஏதாவது இருந்தா பாரு. அன்னைக்கு மதிய நேரம் சூர்யா, ராகவன் அப்படிங்கிற 2 பேர் ராஜம்மாவோட வீட்டுல சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க. அக்கா, சாப்பாடு தயாரா இருக்கா? ரொம்ப பசிக்குது. நேரடியா சந்தையில இருந்து இங்க தான் வந்திருக்கோம். அட வாப்பா சூர்யா, 2 பேரும் வாங்க வாங்க, வந்து உள்ள உக்காருங்க. சாப்பாடு தயாரா இருக்கு, நல்லா சுட சுட சாப்பிடுங்க. அக்கா, இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பார்ல நெய் ஊத்தி இருக்கியா? அதுக்கு ராஜம்மா சிரிச்சுக்கிட்டே, இல்லப்பா, நெய்யே கொள்ள விலை விற்கிறானுங்க, அதான் எண்ணெயை போட்டு தான் தாளிச்சு போட்டிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருக்கேன், நல்லா இருக்கு. வாங்க, ஒரு இலை சாப்பாடுக்கு 50 காசு தான். என்னக்கா, போன வாரம் காலன்னா தான் வாங்கினேன், இப்ப பார்த்தா 50 காசுன்னு சொல்ற. சரி, பசிக்குது, சோறு போடு. ராஜம்மா சாப்பாடு பரிமாறினாங்க. சின்ன கிண்ணத்துல அளவாதான் சாப்பாட போட்டாங்க. என்னக்கா இது, இத்தனோட சாப்பாடு போட்டிருக்க, குழந்தைக்கு கூட இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடு. இங்க பாருப்பா, நீ கொடுத்த 50 பைசாக்கு இவ்வளவுதான் சாப்பாடு வரும். இன்னும் அதிகமா சாப்பாடு வேணும்னா பேசாம ₹1 கொடு. அரிசி விலையெல்லாம் ஆகாயத்தோடுதுப்பா. இது அநியாயம்க்கா. ஒரு கிண்ணம் சாப்பாடு போட்டு ஒரே ஒரு கரண்டி குழம்பு ஊத்தி இருக்க, இதுக்கு 50 காசு வாங்குறது ரொம்பவே அநியாயம். அதுக்கு ராஜம்மா கிண்டலா, விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லனா கிளம்புங்க. என்கிட்ட எல்லாம் விலை இப்படிதான் இருக்கும். வெளியில இந்த விலைக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சரி விடுடா, இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இன்னொரு தடவை இவங்க கடைக்கு சாப்பிடவே வரக்கூடாது. கொஞ்ச நேரத்துல ஊரோட தலைவரான சோமையா அந்த பக்கமா வந்தாரு. என்ன ராஜம்மா, இங்க ஏதோ சண்டை போலையே, யாராவது எதனா சொன்னாங்களா? ஒன்னும் இல்லைங்கய்யா, இவங்களுக்கு கம்மி விலையில சாப்பாடு நிறைய கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ராஜம்மா, நம்ம ஊருக்கு வரவங்க உன் வீட்டுக்கு தான் சாப்பிட வராங்க. நீ ஏதாவது பண்ணினா அப்புறம் யாரும் வரமாட்டாங்க, அது உனக்கு தான் நஷ்டம். அந்த கவலை எனக்கு இல்லைங்கய்யா. பசி எடுத்தவன் எங்க போக போறான்? கடைசியில எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும். நான் இவங்கள பார்த்தெல்லாம் பயப்பட போறது இல்ல. இது உன்னோட கற்பனை, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசைப்பட்டா நஷ்டம்தான் வரும். இப்படியே சில நாட்கள் போச்சு. ராஜம்மாவோட வீட்டுக்கு சாப்பிட வர ஆட்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ராஜம்மா தனியா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கனகா மறுபடியும் அங்க வந்தா. என்னக்கா, இன்னைக்கு இங்க கூட்டத்தையே காணோம். ஜனங்க யாரும் வரலையா? இல்ல இங்க யாரும் சாப்பிட வரலையா? அப்ப ராஜம்மா கவலையா, எனக்கு தெரியலடி கனகா, சந்தைக்கு கூட்ட கூட்டமா ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல,
யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வரும்போதே வீட்ல இருந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்டி. அப்போ கனகா சிரிச்சுக்கிட்டே, இப்படியெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெரியாதாக்கா? அன்னைக்கு சூர்யாவும் ராகவனும் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க சந்தைக்கு போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க, ராஜமாமா கடையில யாரும் சாப்பிட போகாதீங்க, காசு தான் செலவாகும், ஆனா வயிறார அவங்க சாப்பாடு கூட போட மாட்டாங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானுங்களாம். அதை கேட்டு ராஜம்மா கவலையா, அவனுங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு அறிவு எங்க போச்சு? என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க என்ன இருந்தாலும் இங்கதான் வருவானுங்க. அதான் இல்லக்கா, பக்கத்து தெருவுல லக்ஷ்மி இருக்காள, ஞாபகம் இருக்கா? அவ இன்னிலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட போறாளாமா. அதுவும் கம்மி விலையில வயிறார சாப்பாடு போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு மொத்த கூட்டமும் அந்த வீட்டுக்கு தான் போக போகுது. அப்போ ராஜம்மா பதட்டமா, என்னது, அவளும் சாப்பாடு போடுறாளா? இது எப்படி ஆரம்பிச்சா? அதுக்கு கனகா சிரிச்சுக்கிட்டே, என்னைக்குதான்க்கா? அங்க பாரு, சந்தைக்கு போற கூட்டம் மொத்தமும் அந்த வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இனியும் வியாபாரம் நடக்க போறதில்லக்கா. அன்னைக்கு மதிய நேரம் 2 மணி. ராஜம்மாவோட வீட்டுல ஒரு சாப்பாடு கூட விற்கவே இல்ல. அப்பதான் ஒரு வழிப்பக்கம் ரொம்ப சோர்வாங்க வந்தான். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களா? அது கேட்டு ராஜம்மா சந்தோஷமா, வாப்பா வா வா, சாப்பாடு தயாரா இருக்குப்பா. என்னம்மா வேலை? அது கேட்டு ராஜம்மா, 50 காசு தான்ப்பா. என்னது 50 காசா? பக்கத்து தெருவில் அந்த லக்ஷ்மி அம்மா காலனாவுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, இங்க ஏன் இவ்வளவு வேலை? நான் இங்க பலவிதமா சமைச்சு போடுறேன்லப்பா. ஆமா, உங்களை பத்தி சந்தையில எல்லாரும் சொல்றாங்க, நீங்க கம்மியா தான் சாப்பாடு போடுவீங்களாம். வேணாம் வேணாம், நான் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வழிப்போக்க அங்கிருந்து போயிட்டான். ராஜம்மா அன்னைக்கு சமைச்ச சாப்பாடு, பொரியல், சாம்பார் எல்லாமே அப்படியே நின்னு போச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராஜம்மா அவ வீட்டுல விளக்க ஏத்தி வச்சு உட்காந்துருந்தா. அவ முகத்துல அன்னைக்கு நிறைய சோகம் தெரிஞ்சுது. அப்பதான் பக்கத்து தெருவில் இருக்கிற லக்ஷ்மி அங்க வந்தா. ராஜம்மக்கா, உள்ள இருக்கீங்களா? இந்தாங்கக்கா, காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல இந்த குழம்பு மிச்சமாச்சு, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்கு ராஜம்மா கோவமா, இப்ப இங்க எதுக்கு வந்த லக்ஷ்மி? என் வயித்துல அடிச்சிட்டு நீ எல்லாருக்கும் சாப்பாடு வித்துட்டு இப்ப என்கிட்ட வந்து நடிக்கிறியா? அதுக்கு லக்ஷ்மி, அக்கா, உங்க வயித்துல அடிக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம ஊர் தலைவர் சோமையா கிட்ட போய் ரொம்ப கவலைப்பட்டாங்களாமா. நீ ஊர்க்காரங்களை ஏமாத்துற அப்படின்னு புகார் போயிருக்கு. அதனாலதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ஊச்சனங்க எல்லாருக்குமே இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, நான் ஏமாத்துறேனா? விலை அதிகமாச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? விலை உனக்கு மட்டும் அதிகமாகாதேக்கா. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு வியாபாரம் இல்லக்கா, அது பகல் கொள்ள. கம்மியா சாப்பாடு போட்டு அதிகமா பணம் வசூல் பண்றது தப்பு. நான் ஒரு வேளைக்கு எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக அதிகமா பணம் வாங்கல, கம்மியா தான் வாங்குறேன். ஆனா நீ எல்லார்கிட்ட இருந்து லாபத்தை மட்டுமே வாங்க தான் பார்த்த. அதனாலதான் இன்னைக்கு உன் கடைக்கு யாருமே வரல. அதுக்கு ராஜம்மா, இன்னைக்கு நான் சமைச்சது எல்லாமே வீணா போயிடுச்சு தெரியுமா உனக்கு? கடன் வாங்கி அரிசி வாங்கிட்டு வந்த. இப்ப இந்த சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? அக்கா, இப்பவும் எதுவும் கெட்டு போகல. நியாயமா நீ வியாபாரம் பண்ணு, எல்லாரும் மறுபடியும் உன்கிட்டயே வருவாங்க. அநியாயம் பண்ணாத, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அநியாயம் பண்ண கடவுள் உனக்கு தண்டனையை கொடுத்துருவான். அடுத்த நாள் காலையில ராஜம்மா வேகமா எழுந்திருச்சு சோமையாவோட வீட்டுக்கு போனாங்க. ஐயா சோமையா, நான் பண்ணது பெரிய தப்புங்க ஐயா. உங்க பேச்ச நான் கேட்கவே இல்லை. பேராசப்பட்டு இப்போ என் வியாபாரத்தையே நான் இழந்து நிக்கிறேன். ராஜாம்மா, நீ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். நீ 1 ரூபாய்க்காக ஊர்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்தன. இப்ப ஊர்க்காரங்க சேர்ந்து உனக்கு அந்த 1 ரூபாய் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதுக்கு ராஜம்மா கவலையா, ஆமாங்க ஐயா, நான் கடன் வாங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சு வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் வீணா போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்று பண்ணு ராஜாம்மா, இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஊர் எல்லையில் ஏழைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து உன் பாவத்தை கழுவிக்கோ. நாளையிலிருந்து நீயே வியாபாரத்தை பண்ணிக்கோ, லக்ஷ்மி உனக்கு உதவியாக இருப்பா. சரிங்க ஐயா, நான் இனிமே யாரையுமே ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறேன். அப்படி அன்னையிலிருந்து ராஜம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா முதல்ல மாதிரி இல்ல.
இப்போ கம்மியா பணத்தை வசூல் பண்ணி எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு ரொம்ப நல்லா சமையல் பண்ணிருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. இதே மாதிரி தினமும் எங்களுக்கு வயிறார சாப்பாடு மட்டும் போடுங்கம்மா. கண்டிப்பா, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்டுக்கு யாரு எப்ப வந்தாலும் அவங்களுக்கு விருந்து சாப்பாடு தயாரா இருக்கும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ராஜம்மாவோட அந்த சாப்பாடு கடை வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சுது. ராஜம்மாவோட வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வயிறார மனசார சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ராஜம்மா அக்கா, சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு சாப்பாடுல நெய் ஊத்தி இருக்கீங்க, சாப்பாடும் நிறைய போட்டிருக்கீங்க. ஆனா கம்மியா தான் காசு வாங்குனீங்க. இல்லப்பா, எனக்கு இந்த பணமே அதிகம்தான். நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறீங்க இல்லையா, எனக்கு அதுவே போதும். என்னைக்கு பசிச்சாலும் நீங்க யாரா இருந்தாலும் என்னோட வீட்டுக்கு வாங்க. பரவாயில்லக்கா, மனுஷங்க தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா அதை திருத்திக்கிற மனசு இப்ப உங்களுக்கு வந்திருக்கே. நீங்க இப்ப மாறி இருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்பவும் நன்றிப்பா ராகவா. லக்ஷ்மி, பாத்தியா, எப்பவுமே நேர்மையா இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். அப்போ லக்ஷ்மி சந்தோஷமா, ஆமாக்கா, நாம 2 பேரும் சேர்ந்து வரவங்க எல்லாருக்குமே மனசார சாப்பாடு போடலாம். யாரும் பசியோடு போகவே கூடாது. இத கேட்டுக்கிட்டு இருந்த கனகா, அக்கா, இப்ப போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு. முதல்ல அந்த முகத்துல சோகமும் பேராசையும் பொறாமையும் தான் தெரியும். ஆனா இப்போ உன்னுடைய முகத்துல ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் தெளிவா தெரியுது. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவர் சோமையா அங்க வந்தாரு. ராஜாம்மா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஊர்ல எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டீங்க. ஊருக்கு ஒருத்தர் உங்கள மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் உங்க தயவுதான் ஐயா. லக்ஷ்மி தான் எனக்கு பாடத்தை கத்து கொடுத்தா. ஒருத்தங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கினா அந்த பணம் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காது. எப்பவுமே நல்ல மனசோட எல்லாருக்கும் பரிமாறணும். சரியா சொன்னீங்க. நேர்மையா உழைக்கும் போது லாபம் உங்களை தேடி வரும். பாருங்க, நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. ஆமாங்க ஐயா, இந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி ராஜம்மா அவங்க வீட்டுக்கு பசி அப்படின்னு வரவங்கள என்னைக்குமே அறவயிரோட அனுப்புனதே இல்ல. வயிறார சாப்பாடு மட்டும் இல்ல, அவங்க மனசாரவும் சாப்பாடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஊர்லயே சாப்பாடு யாரு நல்லா சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொன்னா ராஜம்மாவோட பேரு தான் சொல்லுவாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பசி அப்படின்னு வரவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு இலவசமா தான் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் புண்ணியம். அப்படியே இல்லைனாலும் பணம் வாங்கினாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு கொடுக்கணும். சாப்பாடு, பசி, இது ரெண்டுத்துலயுமே யாரும் ஏமாத்த கூடாது. ஏன்னா வயித்துல அடிச்சா யாருமே நல்லாவும் இருக்க முடியாது.